ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், ஃபுல் சென்னை. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக அடிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கோம். இந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR டிராஃபிக்கான ரோடு மேலே பாருங்கள், கீழே போயிட்டுருக்கு டிராஃபிக். ஸோ இதுக்கு மேலே தான் இருக்குது நம்மளுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டன் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக பிளான்ஸ் இருக்குது, பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ரோடு போயிட்டுருக்கு, தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக ரோடு. இங்கே நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல். ஸோ சரியான வியூ கிடைக்குது இங்கேருந்து, மாடியிலேருந்து டெரஸ் வியூ. நியூ ஃபேஷன் பிஸ்னஸ் இப்போ இருக்க ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், அதுவும் டெர்ரஸில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு கொஞ்சம் வேல்யூவே தனியான வேல்யூ, ஃபீலிங்கே கொஞ்சம் தனியான ஃபீலிங். ஸோ டெர்ரஸில் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறது ஒரு புது ட்ரெண்டாக இப்போது மக்களுக்கு இடையில் வந்துட்டுருக்கு. ஸோ இதை ரெண்டு விதமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி டெர்ரஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு டெர்ரஸ் ஸ்விம்மிங் பூல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆகிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பீப்புளுக்கு இது சூப்பரான பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஆல்ரெடி பெரிய டெர்ரஸாக வச்சுருக்கீங்க, அதுவும் லோக்கல் பாடி, இப்போது சரௌண்டிங்ஸ் நிறைய மக்கள் இருக்காங்க, பசங்களாம் இருக்காங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்கும், ரெக்கரிங் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ உங்கள் டெர்ரஸில் நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைச்சிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நீங்கள் ஒரு ரெண்ட் பர்பஸில் 1 ஹவருக்கு 200 rupees to 300 rupees சார்ஜ் பண்ணலாம். இல்லை மந்த்லி ஒரு 1500 to 2000 3000 rupees சார்ஜ் பண்ணலாம், டிபெண்ட் ஆன் இந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்களோ. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் மாடல் இந்த ஸ்விம்மிங் பூல், அதுவும் டெர்ரஸ் ரூஃப்டாப் ஸ்விம்மிங் பூல். அதுவும் இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் யாரும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து டெர்ரஸ்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ இருக்க போகுது இது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் அமைக்கிறதுக்கு என்னென்னா தேவைகள் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் ஆகும், யார் அப்ரோச் பண்ணுறது, ஸோ இதுக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும், ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜ், இப்போது வீடு கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 அது மாதிரி வாங்குறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாலேருந்து 3200 ரூபாக்குள்ளே எந்த ரேஞ்ச் வேணாலும் வாங்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ ஸ்பாஷாக நீங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் கீழே போகிற டைல்ஸு, அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங், ஸோ இதை வச்சு தான் அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து 1500லேருந்து 3500 முடியும் அந்த காஸ்ட் வந்து வேரி ஆகுது ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும், லோக்கல் பாடிஸ்ட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். பக்கத்தில் ஏதாவது லிவிங் ஏரியா இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்மிஷனை வந்து நீங்கள் வாங்கி ஆகணும் முனிசிபாலிட்டியில், அது ஃபஸ்ட்டு. செகண்ட், ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு 20 feet. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். மினிமம் அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே. ஒரு ஐடியல் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடிக்கு 32 அடி இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பேர் குளிக்கிற அளவுக்கு ஒரு ஹோம் ஸ்விம்மிங் பூல் நீங்கள் உங்களால் கட்ட முடியும். 16க்கு 32 அடி. ரொம்ப மினிமமானு பார்த்தீங்கன்னா 10க்கு 20 நீங்கள் கட்டிக்கலாம் ஸ்விம்மிங் பூல். ஸோ இதுதான் அதோட டைமென்ஷன்ஸ். ஸோ ஸ்விம்மிங் பூல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 rupees போட்டு 10க்கு 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் ரூபா காஸ்ட் வரும். 3,50,000 rupees ஆகுது இந்த ஸ்விம்மிங் பூல் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும், அப்புறம் ப்ரைமர் அடிக்கணும், அப்புறம் மிட் கோட்டு, அப்புறம்
டாப் கோட்டிங். ஸோ இத்தனை கோட்டிங் நீங்கள் அடித்தா தான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சாலிடாக இருக்கும். ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாது அந்த ஸ்விம்மிங் பூலில். வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த ஹோல் பில்டிங்கும் வீணாக போகும். அதனால தான் அந்த காஸ்ட் வந்து முன்னுக்கு வருது. 3 lakhs to 4 lakhs rupees பேசிக்கான ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் அமைக்கிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எவர் கிரீன் பிஸ்னஸ் அமையும். ஏன்னா நீங்கள் ஒரு சரௌண்டிங்ஸில் நிறைய பேர் ஸ்விம்மிங் பூல் நோக்கி வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சார்ஜ் போடலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா இது மாதிரி ஸ்விம்மிங் பூல் அமைச்சு கொடுக்கறத ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஈஸியாக ஒரு 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இது இன்னும் பூம் ஆகலை. ஸோ நீங்கள் ஒரு புதுமையாக பிஸ்னஸ் தேடுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விம்மிங் பூல் ரூஃப் டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டுமே உங்களோட பிஸ்னஸாக இருக்கும், உங்களோட நிஷ் செக்மெண்ட்டாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video then. Till then, take care. Bye.